கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த செய்திகளையும் அரசியல் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களையும் இப்போது பார்க்கலாம். விஜய் பிரச்சார கூட்டத்தில் பலியான ஈரோடு ஜம்பையை சேர்ந்த கல்லூரி மாணவரும் தாவிக நிர்வாகியுமான மோகன் உடலுக்கு அமைச்சர் முத்துசாமி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் காவல்துறையினர் மீது வாட்ஸ்அப் மூலமாக வதந்தி பரப்பப்படுவது தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் முறையான எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் போனதே இந்த பெரும் துயரத்திற்கு காரணம் என்றும் தெரிவித்தார். வெளியில் எங்களுக்கு இருக்கிற வருத்தம், வெளியில் பேசக்கூடியவர்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் அது மாதிரி போடக்கூடியவர்கள் காவல்துறையை குறை சொல்லி அரசாங்கத்தை குறை சொல்லி போடுகிறார்கள். அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. காரணம், அந்த கூட்டத்திலே காவல்துறை எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் இந்த வீடியோவை எடுத்து பார்த்தால் தெரியும். அவ்வளவு சிரமத்துக்கு இடையிலே தான் அங்கே போய் அவர் வேலை செய்கிறார்கள். அவர்கள் வகுத்து கொடுத்த பல்வேறு வரைமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் கூட காவல்துறை அங்கே பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். தாவேக தலைவர் விஜயின் பின்னணியில் பாஜக உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரை அடுத்த சூளகிரியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மத்திய அரசு தமிழக அரசை மிரட்டுவதாகவும் இதற்கு காரணமான அத்தனை நபர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். கரூரில் நடைபெற்ற விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்த சேலம் மேட்டூரைச் சேர்ந்த மாணவர் ஸ்ரீநாத் உடலுக்கு MP செல்வ கணபதி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். ஏராளமான பொதுமக்களும் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் மாணவர் ஸ்ரீநாத்தின் உடல் சாம்பள்ளி மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.